வணக்கம். எடப்பாடி பழனிசாமி என்னத்தையாவது பண்ணி எப்படியாவது ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சராக உட்காந்துருக்கணுமையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். ஆனால் அவரை நம்புறதுக்கு யாருமே தயாரில்லை. அதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வைத்திலிங்கம் ஓபிஎஸ் அணியில் இருந்தார். ஓபிஎஸ் கூட ஒரு அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தி இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவர் வீட்டில எல்லாம் அமலாக்கத்துறை சோதனைலாம் பண்ணாங்க. ஓபிஎஸ் வந்து தீவிரமான பாஜக ஆதரவாளராக இருந்தார் அப்போ. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னங்க நம்ம பாஜகவை ஆதரிச்சுட்டு இருக்கோம், என்டிஏ கூட்டணியில் நம்ம இருக்கிறோம், நீங்கள் மேலிடத்துல சொல்லுங்க. ஏன்னா நம்ம வீட்டிலே ரைடு அப்படிங்கிற மாதிரி வைத்திலிங்கம் ஓபிஎஸ்ட்ட பேசியிருக்காரு. ஓபிஎஸ் நான் அமித்ஷாட்டையும் சொல்லிட்டேன், பாஜக மேலிடத்துலையும் சொல்லிட்டேன். சும்மா மற்றவங்களுக்கு பண்ணும்போது நம்மளும் இந்த சைடும் ஒரு சைடும் அட்டாக் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினார். ஆனால் வந்து வைத்திலிங்கத்துக்கு ஓபிஎஸ் மேலே நம்பிக்கை இல்லை. அவர் வந்து பார்த்தாரு, சரி ஓபிஎஸ்க்கும் வைத்திலிங்கத்துக்கும் அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த அதிருப்தியை வந்து நம்ம சைடு சாதமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் இப்படி தாங்க பண்ணுவார், நீங்கள் வந்துருங்க நம்ம சைடு அதிமுகவுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு பல தடவை தூதெல்லாம் விட்டு பார்த்தாரு. வேலுமணியெல்லாம் வச்சு பேசி பார்த்தாரு, காமராஜை வச்சு பேசி பார்த்தாரு, எல்லாருமே வச்சு பேசி பார்த்தாங்க. ஆனால் ஒன்றுமே செல்ஃப் எடுக்கலை. வைத்திலிங்கம் சரி சரி வரேன் அப்படின்னு சொன்னார். வேலுமணியும் வந்து நான் வந்து மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து நான் தலையிடலை அப்படின்னு சொன்னார். வைத்திலிங்கம் ஏன் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாருன்னா, வேலுமணி வந்து எல்லா மாவட்டங்களையும் அவர் வந்து மாவட்ட செயலாளருக்கு இணையான ஒரு ஆட்களை நியமனம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது வைத்திலிங்கத்துக்கு பிடிக்கல. வைத்திலிங்கத்தில் ஒரத்தநாடு, இந்த தஞ்சாவூர் இந்த பகுதியில் கூட வேலுமணி டாமினேட் பண்ணார். அதை எடப்பாடி பழனிசாமி கவனத்துக்கு கொண்டு போனார். வேலுமணியை கண்டித்து வைங்கன்னு சொன்னார். வேலுமணியை கண்டித்து வைக்கல. அதனால பார்த்தீங்கன்னா, வைத்திலிங்கத்துக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே கோபம். வேலுமணி முக்கியமா, வைத்திலிங்கம் முக்கியமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எனக்கு வேலுமணி தான் முக்கியம் அப்படின்னும்போது, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை உதறிட்டு ஓபிஎஸ் பக்கத்து வந்தார். ஓபிஎஸ் ஏதாவது கொஞ்சம் தக்க வச்சுக்கணும்ல அப்படின்னு நினச்சா ஓபிஎஸும் விட்டுட்டார். என்ன பண்ணுறது? அப்புறமா எடப்பாடி பழனிசாமி இறங்கி இப்போ சமீபத்தில் வந்து வைத்திலிங்கத்தோட பேச்சுவார்த்தைலாம் நடத்தி பார்த்தார். நடத்துனதுக்கு வைத்திலிங்கம் ஓகே சொல்லிட்டு, சரி எப்படியா இருந்தாலும் அதிமுகவில் வந்து சேர்ந்துருவார் வைத்திலிங்கம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் மைண்ட் செட்டெல்லாம் உருவாக்கி, பாரு டெல்டாவில் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்டில் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா யூடர்ன் அடித்து திமுக சைடு போய் சேர்ட்டார் வைத்திலிங்கம். இது எடப்பாடி பழனிசாமியால் ஜீரணிக்கவே முடியல. என்ன மனுஷன் அவன், எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறான், நம்ம வச்சு ஏமாற்றிட்டாயா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வைத்திலிங்கத்தை அவர் கூட இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட எல்லாம் பேச ஆரம்பித்தார். ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, நீ பெரிய யோகியம்மா, நீயும் பெரிய துரோகி தான். சசிகலா வந்து உன்னை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனாங்க, அவங்கள வந்து சிறையில் வச்சே கொலை பார்த்துருக்கியா, இப்போ அந்த அம்மா சொல்லி தான் நமக்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. இப்போ வைத்திலிங்கத்து மேலே இருக்கிற கோபம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போ திமுக சைடு போயிட்டாரு. திமுகவில் வந்து வைத்திலிங்கத்துக்கு எந்த தொகுதி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அவர் இந்த ஒரத்தநாடுல கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து அமலாக்கத்துறையை வந்து அனுப்பி அவர் வீட்டில் ரைடு பண்ணி அவரை வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவரை ஜெயிக்க விடாமல் பண்ணணும். வைத்திலிங்கத்தை கண்டிப்பாக ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோபம் வந்துருக்குது. நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு, நம்ம கட்சிக்கு அதிமுகவில் வரேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்படி ஏமாற்றி திமுக சைடு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபத்தில் அவர் இருக்கிறார். அமலாக்கத்துறையை வந்து அமித்ஷாட்ட சொல்லி நம்ம அனுப்பணும், வைத்திலிங்கத்துக்கு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிறவர். எடப்பாடி பழனிசாமி இன்னும் தொகுதி பங்கீடு இப்போ தான் 40 தொகுதி என்னவோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அவங்க ஃபைனலாக 35 தொகுதி கொடுக்கணும் பாஜகவுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாரா ஒத்துக்கலையான்னு தெரியல. ஆனால் அப்படி ஒத்துக்கிட்ட பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத அமித்ஷா கேட்பார் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்குள்ளே தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் பெரிய மண்டையடியாக உட்காந்துருக்கிறாரு. வைத்திலிங்கம் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். சரி, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும். தேமுதிகவை எதிர்பார்த்தாங்க. தேமுதிகவோட வேலுமணி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜக்கி வாசுதேவ் மூலமாக பேசினாங்க. பாஜகவும் பேசிச்சு. பிரேமலதா கேட்டது வந்து ஒரே விஷயந்தான், ராஜ்யசபா சீட்டு அது இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கை வச்சுட்டாரு. அப்போ நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வரல, அவ்வளோதான். எடப்பாடி வந்து இப்போ பிரேமலதாவை விமர்சனம் பண்ணுறது, பிரேமலதாவும் எடப்பாடி பழனிசாமியை நாகரிகம் கருதி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன விமர்சனங்கள் இன்னும் தேர்தல் சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி என்னென்னலாம் பேசினார் அப்படின்னு சொல்லி பிரேமலதா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இவங்க போயிட்டாங்க. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி என்ன அதிமுகவோட கூட்டணி தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதிமுக வந்து ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க கிருஷ்ணசாமிகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீவல்லிபுத்தூர், நீலக்கோட்டை இந்த 2 தொகுதியில் வந்து கிருஷ்ணசாமிக்கு ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. 2 தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் நின்றுக்கங்க, உங்களுக்கு 50 கோடி ரூபா எங்கள் கட்சி சார்பாக உங்களுக்கு நிதி ஒதுக்கி கொடுத்துட்றோம், நீங்கள் அதை வச்சு ஜெயிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா, தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் வரும் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணசாமி வந்து அது ஓகே சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு.
இப்போ தேமுதிக திமுக சைடு போயிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் தேமுதிகவுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, ஒரு பெருந்தொகை கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த தொகையில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. 50 கோடிங்கிறது எங்களுக்கு பத்தாது, தேர்தல் நிதி பத்தாது, எங்களால் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக வேணும், 100 கொடுங்க, இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்காக நான் குறைச்சிக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒரு 75 கோடி கொடுத்துருங்க எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து கிருஷ்ணசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு வச்சிருக்கிறாரு. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் பிரதமர் வராருல்ல, மதுரையில் மாநாடு போடுறீங்களா, அந்த மாநாட்டு மேடையில் நான் ஏறுவேன் அப்படின்னு ஒரு டிமாண்டையும் வச்சுக்கிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. பாஜக ஒரு சைடு கூட்டணி கட்சிகளோட பேசி முடிவு பண்ணி எல்லாத்தையும் சம்மதிக்க வச்சு பிரதமர் வரும்போது ஸ்டேஜில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. சரி, இவர் தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா ஜான் பாண்டியனுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாசுதேவன் நல்லூரில் வந்து அவர் போட்டி போடணும்னு அவர் ஆசைப்படுறாரு. சரி, அவர் ஆசைப்படலாம், வாசுதேவன் நல்லூரில் அவர் நிற்கலாம், பிரச்சனை வருமா வராதாங்கிறதெல்லாம் அவர் வேட்பாளராக அறிவித்த பிறகு தான் தெரியும். அங்கே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜாதி ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு உளவுத்துறை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு தெரிஞ்ச உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல, அவங்க கொடுக்குறாங்க. இது மாதிரி ஜான் பாண்டியனை வாசுதேவன் நல்லூரில் நிற்க வைக்காதீங்க, ஜாதி ரீதியான பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை அந்த வாசுதேவன் நல்லூரோடு நின்று போயிடாது, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாகி தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம் எல்லா பகுதியிலையும் பரவ ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நீங்கள் அருந்ததியர்களை வந்து பெருசாக யாருமே மதிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கார் செட்லேயே நீங்கள் உட்கார வச்சு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ளே விட மாட்டேறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. கார் செட்லேயே பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்க கோரிக்கையெல்லாம் வாங்கிக்கிட்டு அனுப்பிச்சி விட்டுறீங்க, அவங்க போன பிறகு தண்ணி தெளித்து அந்த சேர்லாம் எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஜாதி பிரச்சனையை பெருசுப்படுத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனால் வந்து என்னடா பண்ணுறது, இப்போ ஜான் பாண்டியனை எங்கே நிப்பாட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் பாண்டியனை நீங்கள் வந்து வால்பாறையில் நிப்பாட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலுமணி வந்து இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. இதுவும் நல்லா இருக்குதே, இந்த ஐடியாவும் நல்லா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. சரி, இப்படியே ஓடட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு சிக்கல் கூட இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 ராஜ்யசபா சீட்டு அவருக்கு இருக்குது. இந்த 2 ராஜ்யசபா சீட்டில் யாருக்கு ஒதுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தான். இப்போ தம்பிதுரைக்கு ஒதுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். தம்பிதுரை நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் நின்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் பர்கூர் தொகுதியை தான் குறி வைக்கிறார். பர்கூர் தொகுதியில் இப்போயே களத்தில் இறங்கி வேலையெல்லாம் பார்க்குறாரு. இது கேபி முனுசாமிக்கு பிடிக்கவே இல்லை. தம்பிதுரையை வந்தால் கொண்டாந்து விட்டால் நம்மளை டம்மியாக்கி விட்டு போயிடுவார் அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் கோபத்தில் அவரும் இருக்கிறார். தம்பிதுரை அதை பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். அப்படி பண்ணார்னா நமக்கு இதாகிடுமே அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி அவருக்கு நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவினருக்கு ஒரு உத்தரவு போட்டார். ஆனால் இது எடப்பாடி நாலேஜுக்கு கொண்டு போயிட்டார் தம்பிதுரை. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கேபி முனுசாமியை கூப்பிட்டு, கட்சியில் சீனியர் பாவர், நீ என்னவோ நீ அசால்ட்டாக அங்கே எங்கேன்னு ஊரே மேய்ஞ்சிட்டு இப்போ தான் வந்து புதுசாக வந்து உள்ளே சேர்ந்துருக்கிற, உன்னையவே நாங்கள் ஒதுக்கி வைக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, கட்சியில் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நீ எது எனக்காக வாய்ஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அவரை விடு, அவர் பாட்டுக்கு அவர் பர்கூர் தொகுதியில் நிற்கட்டும், அவருக்கு இப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ யாருக்கு கொடுப்பாரு, அது ஒரு சைடு இருக்குது. செம்மலைக்கு கொடுக்கலான்னு இருக்காரு. ஏன்னா செம்மலை வந்து எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப தூக்கி பேசக்கூடிய ஒரு நபர். எடப்பாடி பழனிசாமி மேலே புரட்சித் தலைவர் போல் ஒரு 1000 மடங்கு புரட்சித் தலைவர் ஆளுமை போல் ஒரு 1000 மடங்கு ஆளுமை உள்ள ஒரு நபர் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அடித்து பேசக்கூடிய நபர். பொய்யை ரொம்ப நம்பகத்தன்மையாக பேசக்கூடிய நபர் செம்மல். அதனால் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருக்கார். சரி, இன்னொரு சீட்டு யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஜிகே வாசன், ஒரு சைடு அன்புமணி, ஒரு சைடு டிடிவி, இப்படி எல்லாருமே போட்டு டார்ச்சர் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுத்தாகணும்? அன்புமணிக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவருக்கு பாமக ஓட்டு வந்து வேணும், தேவை. அவர் நிற்கிற தொகுதிகள் எல்லாமே வன்னியர் பெல்ட்டு. சேலம் ஃபுல்லாக, சேலத்தில் வன்னியர்கள் ஓட்டு இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் ஜெயிக்க முடியாது. அதனால பார்த்திங்கன்னா அவர் அந்த தொகுதி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கார். இப்படி தொடர்ந்து பல டார்ச்சர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு இருக்காரு. கூட்டணி முடிவு பண்ணணும். மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் வர்றாரு. பிரதமர் கலந்துக்கிற அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளை ஏற்ற வேண்டிய பொறுப்பு இப்போ பாஜகவுக்கு இருக்குது. பாஜகவுக்கு இல்லை, எடப்பாடி பழனிசாமிகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்களை சமாதானப்படுத்துறதே பெரிய விஷயமா இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன செய்கிறதுனே அவருக்கும் புரியலை. யார் ஒருத்தவங்களை வந்து இப்படி கூப்பிட்டா அவங்க அந்த சைடு போயிட்டுருக்காங்க, அந்த சைடு போய் வழி மறைச்சு என்னப்பா அப்படின்னா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போயிடுறாங்க, லெஃப்ட் சைடு போயிடுறாங்க. இப்படி தொடர்ந்து பல மென்டல் டார்ச்சர் இருக்காரு. நடுவில் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு அசரீதி தோணுது. யாரையும் நம்ப வேணாம், நம்ம தன்னிச்சே நிற்கலாம், நம்ம போய் பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சைடு ஒரு சைடு போகிறாரு.
சரி உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை ஒன்று கொடுக்குது, அவங்க மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள யோசிக்கிறாரு. இப்படி பல கட்ட பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்காரு. வெயில் வேற ஜாஸ்தி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே எப்படி பண்ண போறாரு? பிரச்சாரம்லாம் பண்ண போறாரு? அப்படிங்கிற ஒரு கவலை வந்து அவருக்கே வந்துருச்சு. அதிமுகவுல இருக்கவங்களுக்குலாம் வந்துருச்சு. இன்னும் கூட்டணிய உறுதிப்படுத்தல. இன்னும் கூட்டணி கட்சிக்காரங்க என்னென்ன கேட்கறாங்கன்னு தெரியல. குழப்பத்துல இருக்காரு. உட்கட்சி பிரச்சனை. திடீர்னு சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா முதல் முறையா பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கூட்டி கழிச்செல்லாம் பார்க்கும்போது டென்ஷன், பிபி, பிரஷர், சுகர் எல்லாம் எகிறி போய் எடப்பாடி பழனிசாமி கிடக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.